வெல்கம் டு தமிழங்கேட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடியிலிருந்து 214 டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் ட்ரைனி போஸ்ட்டுக்கும் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ட்ரைனி போஸ்ட்டுக்குமான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்ரெண்டிஸ் ட்ரைனிக்கு தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. 1 இயர் தான் உங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி வேலை கொடுப்பாங்க. இதில் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 50 வேகன்சியும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு 10 வேகன்சியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 19 வேகன்சியும், சிவிலுக்கு 15 வேகன்சியும், ஆட்டோமொபைலுக்கு 10 வேகன்சிக்கும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 104 வேகன்சி இருக்குது கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு. டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் அதாவது டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு மெக்கானிக்கலுக்கு 50 வேகன்சியும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு 30 வேகன்சியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 7 வேகன்சியும், சிவில் இன்ஜினியரிங்க்கு 5 வேகன்சியும், ஆட்டோமொபைலுக்கு 18 வேகன்சியும் இருக்குது. டோட்டலாக டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு 110 வேகன்சி இருக்குது. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு பிஇ பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2019, 2020, 2021 உங்களோட டிகிரியவோ இல்லை டிப்ளமோவையோ கம்ப்ளீட் பண்ணவங்க தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பளம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா, கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு 9,000 ரூபாயும், டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ்க்கு 8,000 ரூபாயும் ஸ்டைஃபண்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களோட டிகிரிலையோ இல்லை டிப்ளமோலையோ எடுத்த மார்க்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸும் கிடையாது. நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இந்த ஃபீல்டில் ஏதாவது ஒரு ஜாபுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அப்ளை பண்ணி அந்த ஜாபுக்கு நீங்கள் போக முடியும். இதில் நீங்கள் 2 ப்ராசஸாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நேஷனல் அப்ரெண்டிஸ் போர்ட்டலில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் சதர்ன் ரீஜியனுக்கான போர்ட்டலில் அப்ளை பண்ணணும். இவங்களுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10/6/2022 அப்போ ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியுதுன்னா 25/6/2022 அப்போ முடியுது. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸை என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா 12/7/2022 அப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ இருக்குன்னா ஜூலை மாதம் 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் நோட்டிஃபிகேஷனோட PDF லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். எங்களோட டே டு டே அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க தமிழங்கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.